ரே மிஸ்டீரியோ ஒரு தடவை அவரோட விருப்பமே இல்லாமல் ரிங்கில் வச்சு மாஸ்கை கலட்டினது பற்றி உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? லூச்சா லிப்ரேயோட ட்ரெடிஷன் படி லூச்சாட ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவங்களோட மாஸ்கை ஒரு தடவை ரிங்குக்குள்ளே வச்சு கலட்டிட்டாங்கன்னா அப்புறமா அவங்க அதை திரும்ப வியர் பண்ணவே முடியாது. ஆரம்பத்தில் WCW எட்டி கொரரோவை வச்சு தான் ரே மிஸ்டீரியோவோட மாஸ்கை அன்மாஸ்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம எட்டி கொரரோ ரே மிஸ்டீரியோவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு அவர் சம்மதிக்க 2 வருஷம் கழிச்சு WCW ரே மிஸ்டீரியோவை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மேட்ச்ல ரெசில் பண்ண வச்சு அது மூலமா அவரோட மாஸ்கை கலட்டி இருப்பாங்க. இது ரே மிஸ்டீரியோவுக்கு பிடிக்கவே இல்லை. அவர் பல தடவை WCW மேனேஜ்மெண்ட் கிட்ட என்னோட மாஸ்கை மட்டும் கலட்டாதீங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்திருக்காரு. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்காம அவங்களுக்கு TRP வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ரே மிஸ்டீரியோட மாஸ்கை கலட்டிட்டாங்க. இது அவரே பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா WCWல ரே மிஸ்டீரியோ ரொம்ப நாளா மாஸ்க் இல்லாம எல்லார மாதிரி ஒரு நார்மலான ரெஸ்லரா ரெசில் பண்ணார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா ரே மிஸ்டீரியோ WCWல இருந்து வெளியில வந்து WWEங்கிற வின்ஸ் மெக்மேனோட கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. இந்த டைம்ல ரே மிஸ்டீரியோ லூச்சா லிப்ரேயோட அஃபிஷியல்ஸ் கிட்ட போய் நான் இனிமே WCWல இல்ல WWEன்னு வேற ஒரு கம்பெனிக்கு போறேன், நான் திரும்ப மாஸ்கை போட சம்மதிங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ரே மிஸ்டீரியோ அவரோட மாஸ்கை திரும்ப போட்டுட்டு WWEல ரொம்பவே மாசான ஒரு டெபியூட்டை கொடுத்து ரெஸ்லிங்ல இருந்ததுலேயே மிக பிரபலமான மாஸ்க் போட்ட ரெஸ்லரா மாறினாரு. அதுல இருந்து இப்ப வர அவர் WWEல அவரோட மாஸ்கை கலட்டினதே இல்லை. 1-2 தருணங்கள்ல நிறைய ரெஸ்லர்ஸ் இவரோட மாஸ்க் கலட்டி இருந்தாலும் கேமரால அவரோட முகம் தெளிவா தெரியாத அளவுக்கு அவர் மறைச்சிருப்பாரு. WWEயும் அவரோட லெகசி அவர் ஃபாலோ பண்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரே மிஸ்டீரியோ லாஸ்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவரோட கடைசி மேட்ச்ல டாமினிக் மிஸ்டீரியோ அவரோட மாஸ்கை கலட்டி அன்மாஸ்க் பண்ணி அவரை வழி அனுப்பி வச்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.